ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். திருமாவளவன் அவர்கள் ரீசெண்டாக பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் பேரணி ஒன்று நடத்தினார். அதை நம்ம பார்த்துருப்போம். அது பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் நடத்தினார். வாழ்த்துக்கள், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இவரே பார்த்தோன்னா தளபதி விஜய் அவர்கள் தவறாக பேசுகிற அப்படின்ற பேரில் பார்த்தோன்னா எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்த மக்களை பார்த்தோன்னா இழிவாக பேசுகிற மாதிரி இவர் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு டென்ஷன் ஆகுது. ஏன்னா இவர் பின்னாடி நிற்கிறது எஸ்சி எஸ்டிக்கு சம்மந்தப்பட்ட சமுதாயத்து மக்கள் தான் பார்த்தோன்னா நிறைய பேர் நிற்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இவரே பார்த்தோன்னா அதை அசிங்கப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்களை பேசலாமா அப்படின்றத நம்மளோட முதல் கேள்வி. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ ஹீரோ அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் வந்திருக்காங்க. அவங்க பின்னாடி பார்த்தோன்னா எஸ்சி சமுதாய மக்கள் எல்லாருமே பார்த்தோன்னா சினிமாவுக்கு பின்னாடியே அவர் பின்னாடி போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறாரு. இது எந்த அளவுக்கு பார்த்தோன்னா ஒரு மோசமான வார்த்தை அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக உணர வேண்டிய இடத்துல தான் இருக்கும். அதாவது சினிமா நடிகர்கள் பின்னாடி எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் போயிடுவாங்க அப்படின்னா எஸ்சி சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே பார்த்தோன்னா அந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இவரே இருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். ஏன்னா இவர் பின்னாடி இருக்கிற மக்களே பார்த்தோன்னா இவரே இழிவாக பேசுகிற மாதிரில இந்த ஸ்பீச் ஒன்று இருக்குது. இதெல்லாம் விட விஜய் அவர்கள் பின்னாடி அந்த சமுதாயத்தின் மக்கள் மட்டும்தான் இருக்காங்களான்னா இல்லை, எல்லா சமுதாயத்தில் இருக்கிற மக்களும் பார்த்தோன்னா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பின்னாடி இருக்கிறாங்க. அதனால தான் தளபதி ஃபஸ்ட்டே முன் வச்சது என்ன அப்படின்னா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு. ஜாதி மதம் கடந்த அரசியல் தான் தளபதி விஜய் அவர்கள் முன்னெடுத்து வச்சிருக்காரு. அது எல்லாருக்கும் தெரியும். எல்லா சமுதாய மக்களும் பார்த்தோன்னா ஒன்று தான், எல்லாரும் பார்த்தோன்னா சமம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் பார்த்தோன்னா எஸ்சி சம்மந்தப்பட்ட மக்கள் மட்டும் விஜய் பின்னாடி போயிடுவார் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு தவறான செயல் தான். ஸோ இவர் எப்படி இந்த மாதிரி பேசினார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. இதெல்லாம் விட இந்தந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தோன்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற நிலையெல்லாம் பார்த்தோன்னா எப்போவும் மாறிடுச்சு. இந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க இந்த வேலையை மட்டும்தான் செய்யணும், இந்த வேலைக்கு மட்டும்தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு இருந்துச்சு. இல்லை, இப்போல்லாம் அது கிடையாது. எல்லாருமே பார்த்தோன்னா அவங்களுக்கு பிடிச்ச துறைகளில் பிடிச்ச வேலைகளை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இவர் சொன்ன அதே எஸ்சி சம்மந்தப்பட்ட சமுதாய மக்கள் பார்த்தோம்னா எவ்வளோ பேர் படித்து பார்த்தோன்னா இப்போ பெரிய பெரிய வேலைகள் இருக்காங்க, பெரிய பெரிய இடத்துக்கு போயிருக்காங்க, பெரிய பெரிய சாதனைகளும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சினிமா அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு, ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. அதுக்குள்ளேயே மூழ்கி போகிற அளவுக்குலாம் இங்கே யாரும் பெரிய அளவில் கிடையாது. அதுவும் பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜில் இந்த தேட்டரில் பார்த்தோன்னா கட்டவுட் வச்சுட்டு அதுக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிற ரசிகர்கள் இருக்காங்களே, அவங்களும் பார்த்தோன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கழித்து பார்த்தோன்னா மாறிடுவாங்க. ஏன்னா மெச்சூர்ட் ஆகிடுவாங்க. ஸோ அது அந்தந்த ஏஜில் எல்லா சமுதாயத்து மக்களும் பார்த்தோன்னா பண்ணுற ஒரு விஷயம் தான் அந்த நடிகர் மேலே இருக்கிற ஒரு அன்பின் வெளிப்பாடு. அதை தவறுன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு 40 வயசில் ஒரு நபர் பார்த்தோன்னா ஒரு 20 வயசுள்ள பையன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறா லூஸ் மாதிரி அப்படின்னு சொல்லவே கூடாது. அதுக்கு அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏன்னா அந்த வயசில் அவங்களும் அதை தான் பண்ணியிருப்பாங்க. அந்த வயசில் தோன்றக்கூடிய சில விஷயங்கள் பார்த்தோன்னா அந்த அந்த பருவம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜாலியாக சுற்றுற வயசு, ஜாலியாக பார்த்தோன்னா படிக்கிறது, தியேட்டருக்கு போகிறது, அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். பெரிய அளவில் பார்த்தோன்னா குடும்ப கஷ்டங்கள் தன் மேலே போட்டுக்கிற வயசும் அது கிடையாது. அந்த ஒரு எண்ணமும் அவங்களுக்கு வராது. பெரிய அளவில் மெச்சூரிட்டும் அந்தளவுக்கு மெச்சூரிட்டும் இருக்காது. அது அந்த பருவத்தில் நடக்க வேண்டிய சில விஷயங்கள் எல்லா சமுதாய மக்களுக்கும் அது எல்லாருக்குமே நடக்கும். இந்த சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் தான் பார்த்தோன்னா சினிமா பின்னாடி போவாங்கன்னு இவர் சொல்கிறாருல, அவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே இருக்கிற ஒரு சிந்தனை தான். இதை பார்த்தோம்னா அந்த மக்கள் மேலே மட்டுமே திணிக்கிற மாதிரியான ஒரு கருத்தை இவர் முன் வச்சிருக்காரு, அவங்களே கூட்டி வச்சுட்டு. இது பார்த்தோன்னா தவறான ஒரு செயல் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இப்போ அதெல்லாம் விட விஜய் அவர்களுக்கு அந்த சமுதாய மக்கள் மட்டுமே வாக்கு செலுத்தினாதான் விஜய் அவர்கள் ஜெயிப்பாரான்னா கிடையாது. ஒட்டுமொத்த சமூகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வாக்கு செலுத்தினாதான் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் ஜெயிப்பார். அதுவும் பார்த்தோன்னா நிதர்சனமான உண்மை. விஜய் மட்டும் கிடையாது, இது வரைக்கும் ஜெயித்தவங்க எல்லாருமே பார்த்தோன்னா எல்லா சமுதாயத்தில் இருக்கிற மக்களும் வாக்கு செலுத்தி தான் அவங்க ஜெயித்தாங்க. இனிமேல் வரக்கூடிய காலங்களும் அதுதான். ஸோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டுமே வச்சுட்டு பார்த்தோன்னா அங்கே யாருமே பெரிய அளவில் எதுவும் பண்ண முடியாது. வேணால் பார்த்தோன்னா ஒரு சீட்டு 2 சீட்டு இந்த மாதிரி வாங்கிக்கலாமே தவிர பெரிய அளவில் எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா முழுசாக பார்த்தோன்னா அந்த அதிகாரம் வரணும். அந்த அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னா எல்லா சமுதாய மக்களும் பார்த்தோன்னா அந்த நபருக்கு வாக்கு செலுத்தணும். அப்போ தான் அவர் ஜெயிப்பார். இது உங்களுக்கும் பொருந்தும், திருமாவளவன் அவர்களுக்கும் பொருந்தும். இவர் நல்லா பேசக்கூடிய ஒரு நபர் தான். திடீர்னு பார்த்தோன்னா ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியல. இது அவங்களே இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தையாக தான் நான் பார்க்குறேன். அதை விட பார்த்தோம்னா இன்னொன்று சொல்லிட்டு இருக்காரு அந்த ஸ்டேஜில், நீங்கள்லாம் கீழே இறங்கி நில்லுங்க, தள்ளி நில்லுங்க, போகும்போது 100 கம்பி 200 கம்பியை தூக்கிட்டு போயிடுறீங்க, அதுக்கு நான் 1000 கணக்கில் காசு கட்ட வேண்டி இருக்குது அப்படின்னு இவரே பார்த்தோன்னா அதை சொல்கிறார். அது சொல்கிற தோரணை ஒன்று இருக்குல்ல, அதுவும் பார்த்தோன்னா பார்க்குறக்கு என்ன இந்த அளவுக்கு கேவலம் பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு மாதிரி நம்மளுக்கு தோணுது. இது திமுகவில் இருக்கிற ஒரு கூட்டம் நடந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தோன்னா ஒரு சில பொருட்களை தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். இது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ இவரும் பார்த்தோன்னா அதே மாதிரியான ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா முன்வைக்கிறாரு. அப்படின்னா இவர் பார்த்தோன்னா இவரும் கூட அந்த லெவலில் தான் தன்னோட தொண்டர்களை வழி நடத்துகிறாரா, அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது இது மட்டும்தான் இவர் சொல்லிக் கொடுத்துருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளால் கேட்க முடியுது. இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு புதுசாக அவருக்கு எதுவுமே தெரியாது, தொண்டர்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க. இவரெல்லாம் பார்த்தோன்னா எத்தனை வருஷமாக கட்சி நடத்திட்டு இருக்காரு. ஸோ இவரே பார்த்தோன்னா தொண்டர்களுக்கு இதைத்தான் சொல்லிக் கொடுத்துருக்காரா அப்படின்னு மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துலையும் ஒரு கேள்விக்குறி தான் வருது.
ஸோ இவங்க ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா தன்னோட கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளை இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுங்க. அதுதான் பார்த்தோன்னா முக்கியமான ஒன்று. அதை விட்டுட்டு பார்த்தோன்னா அவங்களே கூப்பிட்டு வச்சு அவங்களே இழிவுபடுத்துகிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தோன்னா பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. கோபமெல்லாம் கிடையாது, பார்க்கும்போது ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறமா தான் மெயின் பாயிண்ட். இவருக்கு எந்த ஸ்டேஜ் கிடைச்சாலும் எந்த மேடை ஏறினாலும் எதுக்கு விஜய் அவர்களை பார்த்தோன்னா ஒரு நடிகனே சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிறதா. ஒரு நடிகன் பின்னாடி சமுதாயம் போகக்கூடாது அப்படின்னு இவர் சொல்கிறாருல்ல, அந்த நடிகனும் பார்த்தோன்னா மக்களுக்கு எவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இவர் இந்த இடத்துல ஏன் சுட்டி காட்டுறதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நடிகனும் மக்களுக்காக நின்றுருக்காரு, மக்களுக்காக பார்த்தோன்னா சில குரல் கொடுத்துருக்காரு, மக்களுக்காக இப்போதைக்கும் உதவிகளும் பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படிங்கிறது இவரே ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்போ ஒரு நடிகன் உதவி பண்ணாலே பார்த்தோன்னா அது உதவின்ற லிஸ்ட்டில் வராதா அப்படின்றத நம்மளோட கேள்வி. நம்மளும் பார்த்தோன்னா ஒரு நடிகன் பின்னாடி போகிறீங்க அப்படின்னு இவர் பேசினார் அப்படின்னா எத்தனை தடவை தான் பார்த்தோன்னா உதயநிதியும் நடிக்கிறதா, ஸ்டாலினும் நடிக்கிறதா, கலைஞரும் பார்த்தோன்னா சினிமாவில் இருந்தவர் தான், நீங்கள் கூட்டணியில் இருக்கிற அந்த கட்சியை பார்த்தோன்னா ஒரு சினிமா நடிகர்கள் கட்சி தான் அப்படின்னு நம்ம எத்தனை டைம் தான் அதையே பேசிகிட்டு இருக்கிறது. இவங்களுக்கு அது தோணாதா? ஏன் இவரு கூட ஒரு நடிகர் தான், நடிகர் இல்லை. இப்போ அதிமுகவும் சரி திமுகவும் சரி நடிகர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி தான், சினிமாவில் இருக்கிறவங்களால் உருவாக்கப்பட்ட கட்சி தான். அண்ணா விட்டுருங்க, எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக, அதுக்கப்புறமா பார்த்தோன்னா கலைஞராகட்டும், உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும் எல்லாருமே எங்கேருந்து வந்தாங்க? எல்லாமே பார்த்தோன்னா சினிமாவிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க கூட கூட்டணியிலே இருந்துட்டு நடிகன் பின்னாடி போகாதீங்க அப்படின்னா அப்போ உதயநிதிக்கு எதுக்கு பார்த்தோன்னா ஒரு நடிகன் தானே அவருக்கு எதுக்கு எம்எல்ஏ சீட்டு டக்குன்னு தூக்கி கொடுத்தீங்க, அவருக்கு அமைச்சராக்கி அதுக்கப்புறமே இப்போ துணை முதலமைச்சர் வரைக்கும் கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு எத்தனை தடவை தான் நம்மளும் பார்த்தோன்னா அதை பேசிகிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. இவங்க பார்த்தோன்னா அதை இப்படி நம்மளே பார்த்தோன்னா ஒரு என்ன சொல்கிறது, சினிமா கூட இருக்கிறவங்க, சினிமாவில் பயணிச்சுட்டு இருந்தவங்க கூட தான் நம்மளும் பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோன்னா இவங்க உணர மாட்டாங்களா அப்படிங்கிறத கேள்வி. அதனால் நடிகன் அப்படின்னாலே பார்த்தோன்னா உதவி பண்ணாலும் கூட அது உதவி லிஸ்ட்டில் கூட வராது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. விஜய் அவர்கள் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது எவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்காரு, எவ்வளோ பார்த்தோன்னா மக்களுக்கு சில விஷயங்களுக்கு குரல் கொடுத்துருக்காரு. மிக முக்கியமாக பார்த்தோன்னா அரசியல் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களுக்காக பார்த்தோன்னா விஜய் நேரடியாகவே குரல் கொடுத்துருக்காரு. அவரோட படங்களையும் பார்த்தோன்னா அரசியல் சம்மந்தப்பட்ட கருத்துக்களை எத்தனை கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்துருக்காரு. இப்போ அரசியலுக்கு அவர் வந்ததுக்கப்புறமா இப்போ திருமாவளவன் அவர்கள் எத்தனை பேருக்கு பார்த்தோன்னா அம்பேத்கரை பற்றி பெரிய அளவில் சொல்லி கொடுத்துருப்பாரு. விஜய் அவர் வந்ததுக்கப்புறமா எல்லா சமுதாயத்தில் இருக்கிறவங்களும் பார்த்தோன்னா அஞ்சலி அம்மாள் யார், அப்புறம் பெரியார் யார், அதுக்கப்புறமா அம்பேத்கர் யார் அப்படிங்கிறது தெரியாதவங்க கூடலாம் பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா விஜயனால தான் நடக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவரை பார்த்தோன்னா நடிகர் அப்படின்னு ஏன் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சொல்கிறாங்களே எஸ்சி எஸ்டி சம்மந்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டுமே செய்யக்கூடாது, அப்படியே செஞ்சாலும் அந்த வேலையை இழிவாக பார்க்குறாங்க. அவங்க செய்யலாம்ல, இந்த வேலையும் பார்த்தோன்னா ஒரு புனிதமான வேலை, இந்த வேலை எதுக்கு கேவலப்படுத்துகிறாங்க அப்படின்னு இவங்க பேசுகிறாங்கல்ல. உண்மையான கருத்து, வரவேற்க வேண்டிய ஒரு கருத்து, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே மாதிரி இந்த சைடு விஜய் அவர்கள் பார்த்தோன்னா ஒரு தொழில், அவருக்கு சினிமா அப்படிங்கிறது ஒரு தொழில். அந்த தொழில் அவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த தொழிலை இழிவாக பேசுகிற மாதிரியும் அந்த தொழிலை வச்சே பார்த்தோன்னா விஜய் மட்டும் கிடையாது, நடிகர் அப்படின்னாலே இழிவாக பார்க்குற மாதிரி எதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னா அதுவும் தவறான செயல் தானே. இந்த தொழிலை இழிவாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அவர் செய்கிற இந்த தொழிலையும் பார்த்தோன்னா நீங்கள் கொச்சப்படுத்துறதும் பார்த்தோன்னா இழிவான ஒரு செயலை தானே வரும். இதை மட்டும் எப்படி சரின்னு எடுத்துக்கிறது? ஸோ அதை பார்த்தோன்னா இவங்களே புரிஞ்சுக்கிறது கிடையாது. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவை பார்த்தோன்னா கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம இதுக்கு மேலே சொல்லணும், வேறு ஒன்றும் சொல்கிறதுன்னு தெரில. ஸோ இந்த மாதிரியான பேச்சுக்களால் தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. எந்த மேடை இருந்தாலும் நடிகன் பின்னாடி, விஜய் பின்னாடி, கூத்தாடி பின்னாடி அப்படின்னா உங்களுக்கு எந்த ஸ்டேஜ் கிடைச்சாலும் பார்த்தோன்னா விஜயை பற்றி பேசுறது மட்டும்தான் வேலையை. இப்போ இந்த பேரணியில் பார்த்தோன்னா இவர் பேச வேண்டிய விஷயங்கள் என்ன, இவரோட கட்சி கொள்கைகளை பற்றியும், இவரோட கட்சிகளை பற்றியும், இவரோட தொண்டர்களை பற்றியும், இவர் அடுத்த எலெக்ஷனில் நம்ம என்ன பண்ணலாம், எப்படி என்ன மாதிரி நம்ம முடிவெடுக்கலாம், என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை பற்றி பேசணும்ல. இந்த ஸ்டேஜில் விஜயாவை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இப்போ அப்படியே இருந்தாலும் எந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் பார்த்தோன்னா ஒரு நடிகன் பின்னாடி போகாமல் இருக்காங்க. எல்லாருமே ஒரு நடிகன் பின்னாடி போகிறவங்க தான். அது பார்த்தோன்னா படம் பார்க்கும்போது அதுக்கப்புறமா அரசியலுக்கு வந்தார் அப்படின்னா அவங்களோட விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வாக்கு செலுத்த போகிறாங்க, இல்லைன்னா செலுத்தாம விட போகிறாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. இதில் பார்த்தோன்னா இவங்க பின்னாடி போகாதுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்களாம் யார்? இந்த கேள்வி நம்ம முன்வைப்போம்ல. ஸோ இந்த மாதிரியான என்ன சொல்கிறது, மறுபடியும் பார்த்தோன்னா ரொம்ப இழிவான வார்த்தை மாதிரி பார்த்தோன்னா இந்த நடிகன் அப்படின்னு இவங்க சொல்லி பயன்படுத்துகிறாங்களா, அதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். இவங்களே அதை ஸ்டாப் பண்ணல அப்படின்னா வேறு யார் ஸ்டாப் பண்ணுவாங்க? இவங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா நம்ம அரசியல் சொல்லித்தர வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளை அந்தளவுக்கு பார்த்தோன்னா பெரிய ஆளுகளும் கிடையாது. ஸோ நம்மளுக்கெல்லாம் பார்த்தோன்னா அரசியல் புதுசு, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் இவங்க பார்த்தோன்னா ரொம்ப கீழ்த்தரமான அரசியலெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க விஜயாவில் வச்சு. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு டென்ஷன் ஆகுது. அதனால் இதெல்லாம் பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ நான் சொன்ன விஷயங்களை விடுதலை சிறுத்தை கட்சிகள் சேர்ந்த யாராவது பார்த்துட்டு இருந்தாலும் கூட பார்த்தோன்னா எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முடிந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது.